MSK Mindset Knowledge. வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். உலகில் முதலாக வாழ்க்கைக்கு என்று கிளினிக் உருவாக்கியது எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். வாழ்க்கை என்பது கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம் இவற்றில் தனி மனிதனை முன்னேற்றும் பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது. இதில் ஏற்படும் குறைபாடுகள் தான் நோயாகவும் மனச்சிக்கலாகவும் வாழ்க்கை சிக்கலாகவும் மாறுகிறது. ஸோ இந்த வாழ்க்கை சிக்கல் என்பதை கவனிக்காமல் விட்டால் அதுதான் நோயாக உடல் ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதற்கான ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் தான் இந்த ப்ரோக்ராம். இதில் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நாங்கள் சொல்வது பதில்தான். மேலும் உங்களுடைய துறை சார்ந்த ஆலோசனைக்கு எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும். ஓகே, இது வந்து பிஸ்னஸை வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பர்சனலாக ஒன்று சொல்லிடுறேங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும், அது மாதிரி வந்தால் பார்ட்டி எப்படி பேசணும்னு நினைக்கிறேன், அது மாதிரி இப்போ சொல்கிறேங்க. அது மாதிரி அதாவது பிஸ்னஸ்னால் என்ன, நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு பொருளை வாங்கி விற்கிறது பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது, அந்த பொருளை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு என்னென்ன இருக்குது, இது வந்து ஒரு தனி ப்ராசஸ். பெரிய நிறுவனங்கள் வந்து ஒரு பொருளை வாங்கி தான் விற்கிது, எல்லாமே பிஸ்னஸ் தான் பண்ணுது. அந்த பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் பிஸ்னஸ் ப்ராசஸ், வியாபாரம் சார்ந்த செயல்முறைகள் சரியாக இருக்குதா, செயல்முறையில் வந்து பேச்சு முறை சரியாக இருக்குதா, பேச்சு முறையில் வந்து தரம் இருக்கிறதா, நீங்கள் செய்யக்கூடிய சேவை அல்லது ப்ராடக்டை வந்து விற்பனை செய்கிறப்போ வந்து அங்கே எந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது, இப்படி பிஸ்னஸுடைய பல்வேறு கோணங்களை ஆய்வு செய்து அதை கண்டுபிடித்து மாற்றுறது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் கஸ்டமர் கேர், கஸ்டமர் ரீட்டென்ஷன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வாடிக்கையாளரை வந்து எவ்வாறு கவனித்து கொள்ள வேண்டும், வாடிக்கையாளருக்கு எப்படி நீங்கள் வந்து சப்ளை பண்ணணும், வாடிக்கையாளரை எவ்வாறு திருப்திப்படுத்தணும் என்பது வேறு. அதே மாதிரி நெகோசியேஷன் சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தை, அதாவது எப்படி வந்து நீங்கள் பேச்சை உருவாக்கணும், ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேச்சை உருவாக்கணும், அதே மாதிரி உங்களுடைய சப்ளை பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் எப்படி பேச்சை உருவாக்கணும், அந்த பேச்சில் என்னென்ன மாடிஃபிகேஷன் வரணும், இப்படி ஒவ்வொரு கோணங்களையும் கண்டறிந்து மாற்றுறது தான் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய பிஸ்னஸ் பிராண்டிங் கன்சல்டன்சி. இதை நாங்கள் வந்து இப்போ பிஸ்னஸ் இன்டெலிஜென்சின்னு சொல்கிறோம். அதாவது வியாபார நுண்ணறிவு. வியாபாரங்கிறது வந்து கொடுக்கல் வாங்கல், இந்த 2 செயலுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி நிறைய செயல்முறைகள் இருக்கிறது. அதில் வந்து முக்கியமான வந்து பேச்சுங்கிறது ஒரு வகையான ஒரு கருவி. அதை வந்து டாக்கிங் இன்டெலிஜென்சின்னு சொல்கிறோம். அதை எவ்வாறு பயன்படுத்தணுங்கிறது ஒரு தனி வகையான ஒரு பகுப்பாய்வு வழிகாட்டல். உங்களுடைய செயல்படுத்தல வந்து செயல் திருத்தை நீங்கள் செயல்படக்கூடிய விஷயத்தை வந்து கண்டறிந்து அந்த செயலில் எது மாற்றம் வேணுங்கிறத சொல்கிறது தான். அது பேச்சாக இருக்கலாம், சப்ளையாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம். நெகோசியேஷன்ல தனி, பிஸ்னஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக ரிசர்ச் பண்ணி இதை போட்டிருக்கோம். ஓகே சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பிஸ்னஸை வந்து ஒரு 20 வயசில் 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் 10 வருஷத்துக்கு பின்னாடி, அதாவது 40 வயசில் அவங்களால ஜெயிக்க முடியல. ஆனால் பிஸ்னஸே தெரியாத காலத்தில் நல்லா ஜெயித்தாங்க, அதிகமாக பணம் சம்பாதிச்சாங்க. பிஸ்னஸ் நல்லா தெரிஞ்ச முன்னாடி ஏன் அவங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது தான் நாங்கள் பல ஆய்வுகள் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ஆரம்ப காலத்து வெற்றி என்பது வேறு, வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது என்பது வேறு, வெற்றியை வந்து எவ்வாறு மறுதிருத்தம் செய்து மென்மேலும் வளருவது என்பது வேறு. ஏன் அவங்களால பண்ண முடியல அப்படின்னா, ஒரு பொருளை வாங்கி போடுறது வியாபாரம் கிடையாது. அதில் வந்து நிறைய டெக்னாலஜிகள் இருக்குது. அதை அப்டேட் பண்ணாதனால தான் இன்னைக்கு பிஸ்னஸ் கை மாறி போயிட்டே இருக்குது. அது திருப்பூரில் கம்ப்ளீட் நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டோம். திருப்பூரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட முடிஞ்சு போய் செகண்ட் ஜென்ரேஷன் யாருமே பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் தொலைச்சிருவாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. சரிங்க. ஸோ இதை மாற்றுறதுக்கு வந்து எப்படி ஸ்டெப்பாக பண்ணுங்கிறது தான் எங்களுடைய ப்ராசஸ். இது உங்களுக்கு பேச்சுவார்த்தை நெகோசியேஷன் அதெல்லாம் கிடையாது. அதுக்கு மேலே வந்து பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன, பிஸ்னஸ் ஆடிட்டிங் எப்படி பண்ணுறீங்க, அல்லது அந்த எதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வருது, எதுவும் வர்றதில்லை அப்படிங்கிறது உங்களுடைய கன்சல்டன்சி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு வரோம். சரிங்க சார். எங்கள் வீடியோலாம் பாருங்கள், MSK லைவ் டிவின்னு இருக்கும் யூடியூப் சேனலு. சரிங்க. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிஸ்னஸ் கிளாஸ் எல்லாமே போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 400 மணி நேரம் வீடியோ இருக்கும். ஓ, அப்படிங்களா சார்? ஆமாம், கிட்டத்தட்ட LKG குழந்தையிலிருந்து PhD பெரிய கம்பெனி உள்ளவங்க பற்றி நாங்கள் போட்டிருக்கோம். அது பேர் லைவ் யூடியூப்ல MSK லைவ் டிவி. இது வந்து ஒரு டைரெக்டாக கன்சல்டன்சி பண்ணிட்டு நீங்கள் நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு கன்சல்டேஷன் எடுத்த பின்னாடி உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, எப்படி இருக்குங்கிறத பார்த்து நாங்கள் பீரியாடிக்கெலாம் உங்களுக்கு கன்சல்டன்சி கொடுத்துட்டே வருவோம். சரிங்க சார். இதுதான் இந்த ஒரு ப்ராசஸ். இது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க சார்? கோயம்புத்தூர். இது கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்.
பணக்கார சீட்டு. ஆமாம், ஓகே சார். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுங்க. இது 1 to 1 தான், வந்து குரூப் கிளாஸஸ்லாம் கிடையாது. ஓகே. ஏன்னா நாங்கள் பேசிக்கலி சைக்காலஜிஸ்ட், அதனால வந்து 1 to 1 தான் பார்ப்போம். ஒருத்தர் உங்களுடைய விஷயத்தை நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோமே தவிர மற்றவங்க விஷயம் உங்களுக்கு ஒத்து வராது. சரிங்க. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இது எப்படி பண்ணலாங்கிறத வந்து உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அது எப்படி டிமாண்ட் கேட்குறீங்க, என்ன மாதிரி பண்ணணுங்கிறத நாங்கள் உங்களுக்கு பீரியடியல் கொடுப்போம். அதெல்லாமே வந்து 6 month 1 year மாதிரி. மைண்ட் பார்ட்னர்ஷிப்னு ஒரு ப்ரோக்ராம். ஓகே சார். இதனால என்னன்னா, அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 10 பேருக்குள்ள கோஆர்டினேஷன் இருக்கா, 10 பேர் நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதில். பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்பி நாங்கள் சரக்கு அனுப்புகிறோம், பண்ணுறோம். ஆனால் அது ஏதோ ஒரு இடத்துல போய் லாக் ஆகுது. எஸ். ஓகேங்களா, அந்த அமௌண்ட் போய் லாக் ஆயிருது. எஸ். நான் என்னன்னா அதை வந்து ரெக்கவர் பண்றதுக்கு நான் வந்து ட்ரை பண்றோம். மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு ஏமாந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 4 தான் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை இல்லை. சரி. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் அண்ணா கொண்டு தான் எல்லாமே ஒரு துடிச்சிட்டு தான், ஒன்றும் கிடையாது. சொல்றோம் நாங்க எல்லாமே போயிட்டு இருக்குதுங்க. எனக்கு வந்து என்னன்னா நிறைய ஏமாந்து வரையும். இப்போ 2 விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. நான் நிறைய செஞ்சேன் ஆனால் ஏமாற்றேன்னு சொல்லி. ஏமாற்றம் என்றால் என்ன அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிவிட்டு நீங்களாக ஒன்றை அனுமானம் பண்ணிவிட்டு இது இப்படித்தான் நடக்கும் சொல்லி நீங்கள் கற்பனை செய்து அதன் அடிப்படையில் செய்யும் பொழுது அது தவறாக போனது ஏமாற்றம். அப்போ வந்து இது வந்து உங்கள் சார்ந்த தவறு, அல்லது உங்களுக்கு வந்து உங்கள் பிஸ்னஸை ப்ராசஸ் பண்ணியிருக்கோம்னா அதுக்குண்டான எக்ஸ்பர்ட்டு நம்ம கன்சல்டேஷன் பண்ணாமல் இருக்கிறது ஒரு தவறு. இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கல் மண்ணு வச்சு கட்ட மாட்டீங்க. அதுக்கு ஒரு கட்டிட பொறியாளர் தேவை. கட்டிட பொறியாளர் மட்டுமல்ல, அந்த கட்டடி துறையில் வந்து வேலை செய்யக்கூடிய வேலையாட்களும் தேவை. அப்போ நீங்களாக ஒன்று முடிவு பண்ணி நானாக செங்கல் கட்டினேன் பில்டிங் விடுதுன்னு சொல்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ வியாபாரம்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பணக்கோட்டை. இந்த பணக்கோட்டையை கட்டுவதற்கு உங்களுடைய அனுபவம் பத்தாது, அந்த துறை சார்ந்த நிபுணர்களுடைய அறிவு தேவை, அவர்களுடைய கண்காணிப்பு தேவை, அவர்களுடைய செயல் திருத்தம் தேவை. இதை உணர்ந்து தான் எங்களுடைய நிறுவனம் வந்து வியாபாரத்தில் வெற்றி அடைவதற்கு வியாபாரத்தை எவ்வாறு சீராக வழிநடத்துவது, வியாபாரத்தில் ஏமாற்றம் இல்லாமல் எப்படி செய்வதுங்கிறது தான் இந்த கோர்ஸை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நாங்கள் ஏமாத்துறேன்னு சொல்வது தவறு. நீங்கள் அதற்கேற்ப உங்களை தயாரித்து கொள்ளவில்லை, அல்லது அதற்கேற்ப உங்களுக்கு தகுந்த ஆலோசகரை நீங்கள் வைத்துக் கொள்ளவில்லை அப்படிங்கிறத மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வாக சொல்கிறோம். அப்போ வந்து ஏமாற்றம்னு உங்களுடைய தவறு கிடையாது, கடவுளுடைய தவறு கிடையாது, கிரகத்துடைய தவறு கிடையாது. நீங்கள் உங்களை அதற்கேற்ப அந்த சூழல் உள்ள நிபுணர்களை எக்ஸ்பர்ட்டை வைக்கவே இல்லை. அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அதனால தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு தனி ஒரு ப்ராசஸை உருவாக்கியிருக்குது. அதே மாதிரி உங்களுடைய செயல், நம்பிக்கை, எண்ணம் இதை அனைத்தையும் மாற்றி அமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அன்றைக்கி நீங்கள் உலகத்தை பார்க்கும் பொழுது இருந்த நம்பிக்கைகள் வேறு, இன்றைக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிற நம்பிக்கை என்பது வேறு. என்ன ஸ்டடி பண்ண முடியாமல் இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் சுப்ரி இத்தனை வருஷம் ஃபீல் இருக்கிற என்ன செட்டியராக பிறந்துட்டேன், என்னத்தை சாதிச்சேன் அப்படிதான் கேள்வி இருக்கு ஒழிய என்னால் வந்து பதில் சொல்ல முடியல. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாதகம் நிறைய பிரச்சனைனால நான் நிறைய ஜாதகம் பார்த்தேன், நிறையா இது பண்ணால் டைம் உங்களுக்கு இப்போ இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, 20 மேலே தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அதை மாதிரி நான் போயிட்டேன் சொல்லலாம். அப்போ என்னன்னு நம்ம வந்து வியாபாரத்தையும் கவனிக்க முடியாம யாருக்கு நல்லெண்ணெயும் எடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறேன் சார். எனக்கு என்னன்னா ஒரே இதுன்னா 100 பேருக்கு வேலை தரணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், 4 பேருக்கு நல்ல பேர் இருக்கணும். எனக்கு அதுதான் மீண்டும் எனக்கு இருக்கிறது. பிரச்சனை விடுபடணும். எனக்கு வேணா எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் பதிவு இருக்குது, ஆனால் நம்மளால ஸ்டடி பண்ண முடியல. ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் போய், அதாவது ஒரு கிணறு தாண்டினா அடுத்த கிணறு விழுந்துடுறேன், பள்ளிப்படி மேலே வந்து அடுத்த கிணறு பள்ளி விழுந்துறேன். இப்படியே தான் நடந்திருக்கு. 2009 ரொம்ப அடிபட்டேன் சார். எல்லாமே மைனஸ் கேட்டால் ஒரே வார்த்தை சார், ராகுல் நடந்துட்டு இருக்குது, அது கம்ப்ளீட் ஆகிறது இப்படிதான் இருக்கும். ஓகே, நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க, நிறையா வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போயிருக்கீங்க. ஓகே, பட் அது என்ன இதில் உண்மைன்னா, நம்ம வந்து ஒரு செயலை வந்து அனுமான அடிப்படையில் செய்யறதுக்கும் அறிவியல் அடிப்படையில் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அறிவியல் அப்படிங்கிறது எங்கே ஃபெயிலியர் ஆகுதோ அங்கே தான் வந்து நம்ம நம்பிக்கைக்கு போகிறோம். அதாவது அறிவியலை பயன்படுத்த தெரியாத பொழுது நம்ம நம்பிக்கையை வந்து வச்சுக்கிறோம்.
நம்பிக்கை நமக்கு வைக்கிறது ஈஸியாக இருக்குது, ஆனால் அறிவியலுக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் கிரகங்களை பற்றி தவறு சொல்கிறதோ அல்லது உங்களுடைய இருப்பிடத்தை பற்றி தவறு சொல்கிறதோ அதை நாங்கள் ஏற்றுக்கல. அது உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆனால் அறிவியல் முறையில் எங்கே தவறு நடந்திருக்குதுன்னு கண்டுபிடித்து மாத்திரம்தான் உளவியல் சார்ந்த வியாபார நுணுக்கங்கள். அப்போ நீங்கள் ஒரு பொருளை அனுப்புறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் உடைய பாலிசி என்ன, பிஸ்னஸ் உடைய அந்த கிளைண்ட்டுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இப்படி நம்ம முறைப்படுத்தி தான் செய்யணும். ஒரு சில சமயங்களில் எல்லாத்துக்கும் அப்பால் ஒரு ஏமாற்றம் நடக்குதுன்னா அந்த ஏமாற்றத்தில் ஒரு தவறு நடந்திருக்குது. அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணாமல் சரியான எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டேஷன் எடுக்காமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. அதனால தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், எங்கள் நிறுவனத்துக்கு வந்தால் உடனே உங்களுக்கு பிஸ்னஸில் லாபம் வரும்னு சொல்கிறத விட உங்களை லாஸ் ஆகாமல் எப்படி காப்பாற்றுறது, உங்கள் பிஸ்னஸ் எப்படி சஸ்டைபிலிட்டி, அதாவது சஸ்டைபிலிட்டின்னா எப்படி நிலைத்தன்மையோட வியாபாரத்தை உருவாக்குறது, வாடிக்கையாளர்களை எவ்வாறு திருப்திப்படுத்துவது, வாடிக்கையாளர்கிட்ட எப்படி உங்களை நல்ல பேரை உருவாக்குறது, வியாபாரத்தை ஒரு பர்ஃபெக்டான ஒரு முழுமைப்பட்ட வியாபாரமாக எப்படி மாற்றுறது தான் எங்களுடைய முக்கியமான விஷயம். இதில் ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி எவ்வாறு முறைப்படுத்துறதுங்கிற விஷயம் தான் முக்கியம். சரிங்க. இயற்கை, அதாவது எங்களுடைய தியரி என்னன்னா, கடவுள் யாருக்கு பிய கிடையாது. எவனையும் கடவுள் டெவலப் பண்ணணும் அவசியம் கிடையாது. உலகத்தை படைச்சு வச்சுட்டான். ஆமா, அதை பயன்படுத்துறது நம்ம வேலை. ஆமா, சரிங்களா? எங்கிட்ட இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு தியரியை போட்டிருப்போம். கட்டடத்துக்குள்ளும் வாழ்க்கை இருக்கிறது என்றால் மனித முயற்சிக்கு அங்க வேலையே இல்லை. சரிங்களா? ஆக்சுவலா பிசினஸ் அப்படிங்கிறது என்னுடைய தியரி ஃபுல்லா ஒரு 10-20 வீடியோக்கு மேல இந்த பிசினஸ் பத்தி நிறைய போட்டிருப்போம். நான் நிறைய மல்டி கோர் கம்பெனி எம்டி கிட்ட கன்சல்டிங் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப என்னன்னு சொன்னா, பிசினஸ் அப்படிங்கிறது பொருள் சார்ந்தது கிடையாது, சிஸ்டம் சார்ந்தது. அந்த சிஸ்டம் இல்லாம நீங்க ஒரு பொருளை வாங்கியும் கொடுக்குறீங்க, இது பிளாட்ஃபார்ம் வரைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் பெருசா இல்ல. ஆமா, சரியா? நீங்க அங்க அந்த இடத்த விட்டு ஆப்சென்ட் ஆயிட்டீங்கன்னா ஒருத்தர் அதை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. ஆமாங்க. அந்த இன்விசிபிள் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பிசினஸ். ஓகே சார். அந்த இன்விசிபிள் சிஸ்டத்தை நான் கொண்டு வர்றோம். இப்ப நாங்க இதை போட்ட பின்னாடி எங்கிட்ட எவ்வளவு கால் வருது, டெய்லி 30-40 கால் வருது. ஓகே. அதுல 99% சார் 80 லட்சம் 90 லட்சம் கடன் ஆயிடுச்சு சார், என்னால வாழ முடியல, ஏதாவது ஐடியா சொல்லுங்க சார் தான் வர்றாங்க. நானும் அதே மாதிரி தான் வந்திருக்கேன். நீங்க தப்பே இல்லை ஃப்ரெண்டு. நான் சினிமா ஃபீல்டுக்கும் பண்ணிட்டு இருக்கோம். நான் பேசிக்கலி சைக்காலஜி. நாங்க கிட்டத்தட்ட 25 வருஷமா குழந்தைகிட்ட இருந்து எங்க கன்சல்டிங் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு எம்டி லெவலில் பண்ணிட்டு வர்றோம். அதே மாதிரி குழந்தைகளை எல்கேஜில இருந்து பிஎஸ்சி வரைக்கும் கைட் பண்ணிட்டு வர்றோம். அப்ப நாங்க கண்டுபிடிச்ச விஷயம்தான், ஏன் நிறைய பேர் எங்கிட்ட 5வது வடிக்கையில் நல்லா வர்றான், 10வது வடிக்கையில் பையனை கூட்டிகள் 0ல வர்றான். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் மேக்கப் பண்ணிட்டு தான் ஒரு லேடி வெளியில் வரும். 5 வருஷம் கழிச்சு வருது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வருது. ஆமா. அப்ப இது என்ன நடக்குதுன்னு நாங்க ஆய்வு செய்யலாம். மேத்தமெட்டிக்கல் எரர். இது ஜாதகம் சொல்லிட்டு சாதகமா பயன்படுத்திக்குவாங்க அவங்க. புரியுதா உங்களுக்கு? நேத்து ஒருத்தர் எங்கிட்ட விஐபி சார் கிணத்து அங்க வெட்டினா நல்லா இருக்கு, மூளை இடிச்சு கட்டுன்னு சொல்லி போட்டு 25 லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. இவனுக்கு பேச்சு கேட்டு போச்சு சார், எனக்கு பிசினஸ் கன்சல்டன்சி தான் வேணும்னு சொல்லி எங்கிட்ட கேட்கிறாரு. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, கடவுளை நாங்க எப்படி பாக்குறது தெரியுமா? தண்ணி கடவுள் படைச்சிட்டான் இல்லைங்களா? இந்த தண்ணியை நீங்க சரியான ப்ரெஷரைஸ் பண்ணி ஒரு நாசில் வழியா அனுப்புனீங்கன்னா ஒரு மெட்டலும் கூட கட் பண்ண முடியும். இது கடவுள் வேலை கிடையாது. அந்த புத்தியை உருவாக்குறது தான் விஷயம் மெயினே. அதனால நீங்க என்ன செய்யணும், நீங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துடுங்க. பட் இது எப்படி கடனை ரெக்கவரி பண்ணது, அதாவது டெபிட் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னே பண்றோம். இது தனி கோர்ஸாவே பண்றோம். இப்ப நீங்க எங்கிட்ட பதில் சொல்றீங்க, அதாவது நீங்க ஒருத்தன்ட்ட கொடுத்துருக்கீங்க பணம், அவன் உங்களுக்கு பதில் சொல்றான், நீங்க கொடுக்க வேண்டிய சும்மா இருப்பானா? நச்சிட்டு இருக்க மாட்டான், தச்சி நிக்க மாட்டான், வீட்டுக்கு முன்னாடி நிற்பான். இதுதான் இப்ப இந்த சூழ்நிலையில என்ன செய்யறது? அப்ப இவங்கிட்ட எப்படி நீங்க பண்ணணும் அப்படிங்கறது அது தனி கோர்ஸாவே பண்றோம். அதே மாதிரி நீங்க இப்ப இருக்க பண்ணிட்டு இருக்க சிஸ்டத்தை
எங்களுடைய சிஸ்டத்தை லேசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வரணும். சரிங்க. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளுக்குள்ளே போயில உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். பிஸ்னஸ் சிஸ்டம்ங்கிறது நீங்கள் இல்லைனாலும் அந்த வேலை நடக்கணும். நீங்கள் இருக்கிறப்ப தான் அந்த வேலை நடக்குதுன்னா ஒரு போர்ட்டர் தான். போர்ட்டர்னா என்ன தெரியும்? மூட்டை தூக்குற வேலை தான். அதனால் நீங்கள் இல்லாமே அந்த சிஸ்டம் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் எம்எஸ்கே தெரப்பி. அப்போ இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க உங்கள் பிஸ்னஸில் அப்படின்னா? வேஸ்ட் ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? மூட்டை தூக்குற வேலை பார்த்துருக்கீங்க, புரியுது புரியுது. போர்ட்டர் வேலை தான் பார்த்துருக்கீங்க. சைக்காலஜி டாக்டர்னு ஒரு வாரம் சொன்னீங்க எனக்கு சொல்றேங்க. ஆனா நான் உறுதியா போய் ஒரு சைக்காலஜி டாக்டர் கன்சல்ட் பண்ணணும்னு மனசுல இருந்துட்டே இருக்குது. சரி, அதுதான் செஞ்சாலும் தப்பாயிட்டு இருக்குது. ஒரு மனசு ஒரு ஃபேமிலிலையும் சரி குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பெண்ட் பண்ண முடியல. நம்ம வாழ்க்கை போற 43 வயசு ஆச்சு, நம்ம வந்து ஸ்டடி பண்ணாம இருக்கிறோம். வாழ்க்கைக்கே ஓடிட்டே இருந்தா எப்ப நம்ம ஸ்டடி பண்றது அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ள ஒரு நெருடல் போயிட்டே இருக்குங்க. அதனாலதான் சார் ஒரு எனக்கு தெளிவான மனநிலைங்க. ஆனா உண்மையை சொல்றேன், உங்கள்கிட்ட பேசும்போது தெளிவா பேசுறேங்க. ஆனா பாதிட்டு பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த தெளிவு எனக்கு குறையுது. ஒரு பதட்டம் என்னன்னே தெரியலீங்க. ஆனா பிசினஸ் நான் பண்ணா நம்ம கரெக்டா ஒரு அது ஓப்பனிங் நல்லா இருக்குது. பேசிங் முடிக்கும் போது கரெக்டா செட்டில் பண்ண முடியல அமௌண்ட். அதுதான். அப்ப இதுல எங்க நடக்குதுங்கிற ப்ராப்ளத்தை நாங்க டயக்னோஸ் பண்றதுதான் மைண்ட் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நீங்க எல்லா சைக்காலஜி டாக்டர் இதை பார்ப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. நான் வந்து எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா ஐ வந்து சர்டிஃபைடு பிசினஸ் கன்சல்டன்சியில் இப்போ யூகே உடைய ரெஜிஸ்டர்டு கன்சல்டன்ட் நான். சரிங்க சார். சரிங்களா? ஒரு கம்பெனியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வந்து சர்டிஃபைடு கன்சல்டன்ட். அதுல வந்து எப்படி உடம்புக்கு பெல்ட் இருக்குது, உடம்பு கிரீன் பெல்ட் அப்படி இருக்கல்வா, அதே மாதிரி இதுக்கு தனியா பெல்ட் இருக்குது. ஐ கிரீன் பெல்ட் ஹோல்டர், இன்டர்நேஷனல் சர்டிஃபைடு கன்சல்டன்ட். அதனால எல்லா சைக்காலஜிஸ்டும் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் டிசீஸ் தான் பார்ப்பாங்க. நாங்கள் மட்டும் தான் டெவலப்மெண்டல் சைடு பார்க்குறோம். சரிங்க சார். ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும் சரி, அதில் வளர்ச்சிக்கு சார்ந்து பார்க்குறோம். அப்போ வளர்ச்சிக்கு சார்ந்து பார்க்குறதுங்கிறது உங்க கூட நான் ட்ராவல் பண்ணால் தான் முடியும். புரியுதுங்க. இப்போ சார் இங்கே போயிட்டு இருக்கீங்க, எங்கே போகிறீங்க? இங்கே போகிறோம். இங்கே சார் இருந்தாலும் ரூட் தப்பி இப்படி வாங்க அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் சென்னை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதில்ல கன்சல்டன்சி, அது வேற. நீங்க சென்னை போயிட்டு தான் இருக்கீங்களா, நான் செக் பண்ணிட்டு உங்களை கரெக்ட் நீங்க போயிருக்கு சென்னை தான் சார், இல்லை சார் நீங்க மாறி போயிட்டீங்கன்னு சொல்லணும். அதுதான் எங்களுடைய கன்சல்டன்சியோட ஸ்பெஷலிஸ்ட். அதனால நிறைய பேருக்கு எங்களுக்கு என்ன பெரிய விஷயம்னா, நாங்கள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு போய் சேரணும். எங்களுடைய தனி மனிதன் அல்லது நிறுவனம், தொழிற்சாலை இவற்றுடைய மேம்படுத்துறதுக்கான எங்களுடைய கண்டுபிடிப்புகளை உலகம் முழுவதும் கொண்டு போகணும்னு சொல்லி நாங்கள் நிறைய அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தினுடைய நிம்மதி இழந்து, பணத்தை இழந்து, கடனில் போய் மாட்டிக்கிட்டு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வச்சிருப்பான், பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் போய் சேர்த்துற அளவுக்கு வருது. சார் அப்படிதான் என் பையன் வந்து ஊட்டியில் படித்தான் சார், 8th வரையும். 9th படிக்கிறான். ஆக்சுவலா ஃபேமிலியில குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பிசினஸ் 40-50 லட்சம் லாஸ் ஆச்சு. பாவமா இருக்கு, கஷ்டமா இருக்கு எனக்கு. இல்ல ஒன்றும் தப்பு கிடையாது. அவனை இப்போ நீங்கள் சேர்த்துனது தான் கரெக்டு. ஏன்னா ஒன்று இப்போ நாங்கள் வந்து நிறைய கம்பெனிக்கு போகிறோம். ஆனால் நிறைய தொழிற்சாலையில் கம்பெனியில் வந்து இந்த மாதிரி மெட்ரிகுலேஷன் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்கள வேலைக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அவங்ககிட்ட கேட்டேன் ஏன்னு சொன்னால், அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான், அவனுக்கு வந்து ஜாலியாக இருக்குன்னு ஃபேன் கடையில் உட்காரணும் அப்படி தான் நினைக்கிறானே தவிர தான் வேலை செய்யறதுக்கு விரும்புறதில்லைன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அசிங்கமாக சொல்கிறாங்க. அந்த வார்த்தை சொன்னாவே கஷ்டமாக இருக்குது. அந்த பணத்தை கொண்டு வந்து வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், எங்களுக்கு தேவை வேலை செய்யக்கூடிய ஆள் தான் தேவைங்கிறாங்க. ஆமாம், எந்த வேலையும் செய்ய மாட்டான் சார். நீங்கள் பணம் கட்டி படிக்க வைக்கிறீங்க, அவன் பணத்தை வாங்கிட்டு மார்க் போடுறான். எங்களுக்கு தேவை உழைக்கிறவன் வேணும். உழைக்கிறவன் ஒரே இடத்துல இருக்கான கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். இங்கே வாடானா வருவான், இவனை வாடான்னு கேட்டு செத்து போயிருவான். அதனால தான் நாங்கள் வந்து அரசு சார்ந்த பள்ளிகளில் படித்தவங்க அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லி மிகப்பெரிய நிறுவனங்கள் சொல்லுது. ஆனால் உங்களுக்கு தவறான விழிப்புணர்வு என்னென்னா, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஸ்கூலில் படித்தா நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் வேலை செய்யறது யாருன்னா சாதாரண லெவலில் படித்த மாணவர்கள் தான் அப்படிங்கிறத இன்றைக்கி நிறுவனங்கள் புரிஞ்சுக்கிச்சு. ஒரு எம்டி வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவன் வேண்டாம், அவன் எவ்வளோ வேணாலும் வேணான்ட்டாங்க. எந்த கம்பெனியும் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் படிக்கணும்னு எடுக்கிறது கிடையாது சார். அப்படி இப்போ நாங்களே நிறைய கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம். 2 நாளைக்கு கூட வர்றதில்ல. அது சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறோம். சரிங்க சார். அவன் சர்டிஃபிகேட் வந்து போகிறேன்னு சொன்னா 3 லட்ச ரூபா பணம் கட்ட சொல்கிறோம். ஏன்னா ஒன்றை இன்டர்வியூ பண்ணி எங்களுக்கு வேஸ்ட்டு.
அதனால வந்து நீங்கள் அது கரெக்டாக. அதே மாதிரி சிபிஎஸ்சி போர்டுனால ஒருத்தன் படிக்கிறாங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அது தப்பாக சொல்லியிருக்காங்க நமக்கு. 4% மனிதர்கள் மட்டும்தான் டெவலப் ஆகுறாங்க. மீதி எல்லாமே வசதியில் தான் வர்றான். ஆமாம் இல்லைங்களா? நான் என்ன சொல்றேன்னா, நீச்சல் குளத்தில் நீச்சலில் ஜெயிக்கிறது பெரிய விஷயமா, இல்லை கடல் நீச்சல் அடிக்க பெரிய விஷயமா? கடல் நீச்சல் அடிக்க பெரிய விஷயம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிக்கிற மாதிரி நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல் சேர்த்துடலாம். ஆமாங்க. அவன் சுற்றி வர சேஃப்டி வச்சிருக்கான். கீழே வேணா தூக்கிட்டு வந்துடுவான். அவனை வெளியே கொண்டு போய் கடலை விட்டீங்கன்னு செத்து போயிடுவான். அதை புரியுது. அதனால தான் நாங்கள் என்ன சொன்னால் டைரெக்டாக இந்த மாதிரி கொண்டு வந்து தர்றோம். இன்னும் சொல்ல போனால் நிறைய ஸ்கூலுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் மெயின் கண்டிஷனே வந்து நல்ல விஐபியுடைய குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சாதாரண ஸ்கூலில் படிக்க வச்சு எங்களுடைய கன்சல்டன்சி எடுத்துக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு. சரிங்க. நீங்கள் அதனால தான் மீட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. எனக்கு வந்து வீக் டேஸில் வாங்க சார். வீக் டேஸ் மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். வந்து ஒரு முன்னாடியே சொல்லிட்டேன். நான் வந்து எங்களுடைய கிளினிக்கில் ஒரு போர்டு இதுவுமே இருக்காது, விளம்பரமே இருக்காது. 25 வருஷம் ஒரே இடத்துல தான் இருக்கும். டாப் விஐபிஸ் மட்டும் தான் வருவாங்க. ஒப்பனக்கார இதில் கார்பரேஷன் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட் தான் கார்பரேஷன் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல். கேர்ள்ஸ் ஸ்கூல். கேர்ள்ஸ் ஸ்கூல். உங்கள் நம்பர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க. எங்களுடைய கார்டு அனுப்பிச்சி வைக்கிறேன். எங்களுடைய பிஏட்ட இது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. சரி சார், நான் பண்ணிடுறேன் சார். நீங்கள் தைரியமாக இருங்க. அதாவது இது வரைக்கும் நீங்கள் பண்ணினது வந்து பிஸ்னஸ் கிடையாது சார். இனிமேல் கடவுள் சார் ப்ராமிஸும் சொல்லணும் சார். அப்பா ஸ்டேஜ் நீங்கள் அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. எனக்கு அப்பா கிடையாது. 9th படிச்சிருக்கேன். 9th நான் படிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சார். வியாபாரத்தில் நம்பர் 1 வாங்கணும். எனக்கு அதுதான் இது. ஆனால் ஆக்சுவலாக நான் வெறியாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய மைண்டு ஃபுல்லாக இந்த ஜாதகம் அதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டுங்க. திருநாய்க்கு பாளையத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டு. சரிங்க. அதில் வந்து ஒரு ஜோதிட வித்வான் வந்து தலைமை தாங்கிறாரு. அப்போ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இந்த உளவியல் நிபுணர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு இருந்ததுன்னா எந்த விஷயத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று சொன்னார். அந்த டெஸ்ட் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, ஃபாரின்ல வந்து 110 பவுண்டு கையில் இழுக்கக்கூடிய ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் வர்றாங்க. 10 நிமிஷம் பேசுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனால் இழுக்க முடியல. 40 தான் போகுது. அதே ஒருத்தரை வந்து அதே மறுபடியும் அவர்கிட்ட போய் பேசுறான். 180 வருது. அப்ப என்னன்னா, ஒருத்தருடைய மனதை மாற்றுவதன் மூலமாக வீக்னஸை குறைக்க முடியும், அதே வீக்னஸை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது அந்த ஃபார்முலா. அதனால சாரை நீங்க பயன்படுத்தணும்னு சொன்னாரு. மனிதன் உருவாக்கப்பட்டது. கடவுளுடைய திட்டத்தை மனிதன் உருவாக்கிட்டானா கடவுள் அவனு கிளாஸ்மேட்னு அர்த்தம். அப்படிதானே சார்? ஆமாங்க. இல்லையா? அப்ப கடவுள் இயற்கைக்கு மேல நம்மளுடைய சக்தி கிடையவே கிடையாது. ஆனால் அது வந்து போட்ட திட்டத்தை வந்து நம்ம அது இதுதான் நினைச்சு நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். இதை வந்து வேண்டாம். 2 விஷயம் நீங்க எடுத்து அதாவது கடவுளை பொறுத்தளவு வந்து எல்லாமே கடவுளை நம்ம நம்புறோம் இல்லைங்களா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கடவுளுக்கு எல்லா சக்தி இருக்குதா இல்லையா? இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. சரி, நானும் சொல்றேன். 4வது மாடியில் ஏறி குதிக்கிறப்ப கடவுளே பிடிப்பானா? பிடிக்க மாட்டான். இது என்னது? முடக்கும் நம்பிக்கை. இதுதான் மூட நம்பிக்கை. இல்ல இதே மாதிரி தான் மூட நம்பிக்கை உருவாக்கி விட்டோம்னா ஒருத்தன் அவன் வெளியவே போக மாட்டான். நீங்க தொடர்ந்து போயிட்டே இருப்பீங்க. இதுதான் அவங்க பண்றாங்க. இதை நம்ம அவங்களுக்கு தப்புன்னு போராட வேண்டியதில்லை. அவங்களுக்கு அது ஒரு சிலருக்கு அது நடக்கும், நடக்காம போகட்டும். நம்ம வளர்றதுக்கு நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரலாம். செஞ்ச தவற மாத்திக்கலாம். அவ்வளவுதான். நீங்க கண்டிப்பா இப்ப வந்துட்டீங்கன்னா படபடன்னு கொஞ்சம் தான் செய்ய வெளியில வந்துடலாம். அது நெக்ஸ்ட் வீக் வந்துடுறோம் சார். ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா நீங்க ஜெயிக்கலாம் சார். கடவுள் எனக்கு உங்களுக்கு ஒரே ஆள் தான் சார். எனக்கு கொடுத்து போட்டு உங்களுக்கு கொடுக்கலாம். அப்ப கடவுள் துரோகி தானே? கரெக்டா? அப்ப என்ன வந்து எனக்கு மட்டும் கொடுப்பா உங்களுக்கு தான் கொடுக்க மாட்டேன்னு யாரா சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லி வச்சுட்டா தான் மேற்கொண்டு நம்ம முட்டாளா இருப்போம். எப்படின்னா,
கடவுள் எனக்கு மட்டும் தான் கொடுத்தானப்பா, இது எனக்கு கடவுள் கொடுத்த அருள்னு சொல்லிட்டோம்னா நம்ம என்ன போட்டி விட மாட்டோம்ல. ஆமாங்க. இப்படி உருவாக்கிறது. பல பேர்த்தோட லைஃப் இப்படிதான் சார் போயிட்டு இருக்கு. சரிங்க. நீங்க தைரியமா இருங்க, வாழ்க்கையில் நல்ல காலம் உங்களுக்கு வந்துருச்சு. நல்ல காலம் தான். நல்ல நான் என்ன சொல்லுவேன், இது வந்து புழக்க மொழியில சொல்றோம். நீங்க வந்து நல்ல அறிவு தேட ஆரம்பிச்சிட்டீங்க, கண்டிப்பா நல்லா வந்துடுவீங்க. சரிங்க சார். சரிங்களா? நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் தூக்கிறீங்க. சரிங்க சார். நம்ம உழைச்சோம்னா அதுக்குண்டான வேலை கிடைக்கும். அதுக்குண்டான வேலை கிடைக்குன்னா உழைப்புல பிரச்சனை இருக்குது. புரியுது. அம்பானிக்கு அதே ஆண்டவன் தான், பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிற ஆதிசாமிக்கு அதே ஆண்டவன் தான். இப்போ நாங்க நிறைய கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கம்பெனியும் வந்து நிறைய எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் தான் வச்சிருக்கோம். ஓ சரிங்க சார். அம்பானியே இப்படித்தான். அம்பானி குரூப்புக்கு ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட், அவருடைய கைடன்ஸ் தான் எல்லாம் போகுது. ஃபேஸ்புக்கு தனியா வச்சிருக்கான், ஆள் வச்சிருக்கான். அப்ப இதெல்லாம் வெளியே தெரியாது. சரி, தெரியுது உங்களுக்கு. என்னுடைய சர்வீஸை என்ஜாய் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கு. நேற்று ஒரு சர்ச் ஃபாதர் வந்திருந்தாரு. எல்லா மக்களும் என்கிட்ட வருவாங்க. அவர் சொல்றாரு, சார் நீங்க வந்து 5-10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை வந்து பார்த்தேன், நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த வார்த்தை நீங்க மாதிரி நான் அதை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய ஆளாமான்னு சொன்னாரு. என்னுடைய அசிஸ்டன்ட் முன்னாடியே, எங்க மேடத்துக்கு முன்னாடி. அப்ப என்னன்னா இதுல பெருமையா அருமையா கிடையாது. நம்ம பிறர் கைடு பண்ற டெவலப் ஆகிறாங்க. அந்த நன்றிக்கடன் எப்பவுமே வச்சிருக்காங்க. அவங்க 100 பேர்த்த ரெஃபர் பண்றாங்க, நீங்க சாப்பிட்டு போனாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் நமக்கு சொத்து இல்லைங்களா? ஒரு நிமிஷம் எங்கிட்ட பேசுறீங்க, நான் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தி வச்சுட்டேன்னா என்னை பொறுத்தளவு நான் இப்ப செய்யறது பிரேயர். ஏன்னா ஒரு ஆன்மாவை வாழ வச்சுக்கிறது தான் கடவுள்னு ஒருத்தர் இருந்தா பிடிக்கும் இல்லைங்களா? அப்ப உங்களை சந்தோஷப்படுத்துறது, உங்களை வாழ வைக்கிறதா எங்களுடைய முக்கியமான ஒரு பாட்டை எடுத்திருக்கோம். உங்க நேம் போட்டு வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் நம்பர் அனுப்பிச்சு விட்டுருங்க, உங்க பேர் போட்டு. அதே மாதிரி எம்எஸ்கே இதே நம்ம எம்எஸ்கே லைவ் டிவின்னு இருக்கும் யூடியூப் சேனல். அதுல போய் பாருங்க, நிறைய போட்டிருப்போம். கர்மாவை பத்தி எல்லாம் போட்டிருப்போம். கர்மா நீங்க போட்டுருந்தீங்க, யூடியூப்ல போட்டுருந்தீங்க பார்த்தேன். ஆமா ஆமா ஆமா, அதான் போடுங்க. சரிங்க சார். எம்எஸ்கே லைவ் டிவி. எம்எஸ்கேங்கிறது எங்களுடைய கண்டுபிடிப்பு, மைண்ட் செட் நாலேஜ். சரிங்க. எங்க லைஃப்ங்கிறது வாழ்க்கையோட டிவி தான் அது. எங்க கிளினிக் பேரு எம்எஸ்கே லைஃப் கிளினிக். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை பாருங்க. இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அற்புதமான ஒரு கான்வர்சேஷன் இங்கே நடந்திருக்கு. நண்பர்களே, உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி திறனாக இருக்கட்டும், உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றியடைவதாக இருக்கட்டும், குடும்ப சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதிலிருந்து விடுபட எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொள்ளவும். எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK Life Clinic Foundation.